என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸாம்பிள் நிறையா பேர் எடுத்துக்கலாம். அவங்க நிறைய பேர் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குமே போகாமல் அவங்க வந்து நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் எனக்கு ஹெல்ப் பண்ணதை விட நான் வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஐடியாஸ், அப்புறம் என்னோடய மென்டார்ஸோட ஐடியாஸ் இதெல்லாம் தான் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. மோர் தென் இன்ஸ்டிடியூஷன், சீனியர்ஸ், அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், மென்டார்ஸ் இவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண வைக்கும் சார். இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து மேண்டேட்டரி அப்படின்னு கிடையவே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் கேன் பி தட் 1% அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுமே வந்து பெரிய அளவில் வந்து தேவையில்லை. பிகாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து கிடைக்கிது. மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸஸாக இருக்கட்டும், யூடியூப்லேயே நிறைய வந்து கான்செப்ட்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடுறாங்க. அண்ட் மோரோவர் ChatGPT வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த இதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு டாப்பர் அரௌண்டு 20 ரேங்க் சம்திங் வாங்கியிருந்தார் லாஸ்ட் இயர். அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ChatGPTயை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். நமக்கு வந்து இந்த ChatGPT, இந்த பெர்ப்ளெக்சிட்டி AI இதிலலாம் வந்து ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரிஞ்சால் அது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன் போனால் தான் கிளியர் பண்ண முடியுன்ற பேரியரை நம்ம இன்னும் வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம்.